ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி மினி ஜாங்கிரி செஞ்சு அசத்துங்க. ஈஸியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட பிகினர்ஸ் கூட அட்டகாசமாக பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி ட்ரெடிஷ்னலாக ஆத்தென்டிக்காக எப்படி ஜாங்கிரி பண்ணுன்ற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதை டேக் பண்ணுறேன், பார்க்காதவங்க பாருங்கள். இந்த மினி ஜாங்கிரி செய்கிறதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் 1 கப்பு போல் கோபுரமாக முழு உளுந்து எடுத்திருக்கேன். இதுக்கு முழு உளுந்து தான் யூஸ் பண்ணும். இது 2லேருந்து 2.5 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா மைய பொங்க ஆட்டி எடுத்துக்கலாம். வடமாக்கு நம்ம அரைப்போம் பார்த்திங்களா, அது மாதிரி நல்லா பொங்க ஆட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதில் ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட்டையும் சேர்த்துக்கலாம், அந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் அரிசிமா, அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்தா போதும். இது ஜஸ்ட் ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதனால தான் இதை நல்லா கைகளால் பெசரி எடுத்துடலாம். அப்படி இல்லைனா விஸ்க் வச்சு ஒரே டைரெக்ஷனில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா அடித்து எடுக்கணுங்க. நல்லா அடித்து எடுத்துங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் பக்காவாக சூப்பராக வந்திருக்கும். இதோட பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துன்னா பக்காவாக இருக்கும். இப்போது இதுக்கான சுகர் லெவல் பார்க்கலாம். 1 கப் உளுந்துக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க. 2 கப் நல்லா கோபுரமாக அளந்து எடுத்துக்கோங்க. இந்த 2 கப் சர்க்கரைக்கு 1 கப் அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணுங்கள். இதுக்கு பதமெல்லாம் கிடையாது. ஆனால் என்னென்னா பிசுக்கு பதம் தாண்டினதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது பதம் வந்துடக்கூடாது, கம்பி பதம் வரக்கூடாது. அதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும். இப்போ இதுலேயுமே வந்து நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாகு முறியாமல் இருக்க ஒரே ஒரு ட்ராப் லெமன் ஜூஸ் மட்டும் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பைப்பிங் பேக் தாங்க யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆயில் கவர், பால் கவர் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பைப்பிங் பேக்கை ஒரு டம்ளரில் வச்சுட்டு எவ்வளோ மாவு தேவையோ அந்த மாவை ஃபில் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக சீல் பண்ணிட்டு அதோட எட்ஜில் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு மெலிசாக கட் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ திக்னஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ளாட் கடாயை, அதாவது சாண்ட்விச் பாட்டம் சொல்லக்கூடிய ஃப்ளாட் கடாயில் நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கலாம் டைரெக்டாக. பிக்னஸாக இருந்தால் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டில் ஒரு வாட்டி புழிஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், கரெக்டாக வரும். பட் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது மினி ஜாங்கிரி தான். நம்ம இப்போ மினி ஜாங்கிரி புழிய போகிறதுனால குழிப்பணியார கடையில் நல்ல நிரம்ப எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் சுற்றி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் மீ பிகினர்ஸ் கூட சூப்பராக வருங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதில் வந்து பிரியாது. இதே மாதிரி எல்லா ஜாங்கிரியுமே நீங்கள் வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா அழகாக பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், அட்டகாசமாக வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நீங்கள் பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். பொரிச்சு எடுத்த இந்த ஜாங்கிரியை நம்ம அடுத்து சக்கரை பாகில் சேர்க்க போகிறோம். கரெக்டான பதத்தில் இருக்கக்கூடிய, கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய சக்கரை பாகில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு நல்லா அந்த சுகர் சிரப் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தனியாக எடுத்து வைங்க. அப்போ தான் ஜூஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்சை நம்ம பொரிச்சு நம்ம வந்து சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு நம்ம எடுக்க வேண்டியது தான். அட்டகாசமான ஜூஸியாக இருக்கக்கூடிய, கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய மினி ஜாங்கிரி சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி தீபாவளி.